அந்தந்த கழகத்துடைய தணிக்கை குழு உறுப்பினரும் சிறந்த வழக்கறிஞரும் இந்த 2 மாவட்டங்களில் கழகத்திற்காக அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சிறந்த செயல் வீரரும் தலைவர் கலைஞர் மீதும் நம்முடைய தளபதி அவர்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் பண்பும் மரியாதை வைத்துள்ள எனது ஆரூர் அண்ணன் ஏஆர்வி காசிநாதன் டாக்டர் அமுதா அவருடைய அன்பு மகள் டாக்டர் கயல் அவர்களுக்கும் மணமகன் திருநறை செல்வன் டாக்டர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் தலைமையேற்று மனவிழாவை நடத்த வந்துள்ள மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன், மகத்தான தலைவன், மக்கள் தலைவன், எங்கள் உயிருக்கும் மேலான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை மனவிழாவிலே வாழ்த்து வந்திருக்கிற இந்த மாவட்டத்து மண்ணின் மைந்தரும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தா. கிருஷ்ணன் அவர்களை, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அண்ணன் தென்னவன் அவர்களை, அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் சுபா தங்கவேலன் அவர்களை, சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எனது இனிய சகோதரர் பெரியகருப்பன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிற்குரிய பாசத்துக்குரிய சகோதரர் பரணிக்குமார் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கான ரகுமான் கான் அவர்களை, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய தென்னவன் அவர்களை, விழாவிலே கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர்கள் தம்பி சூபா சம்பத் அவர்களை, தம்பி பெரிய அரசு அவர்களை, வந்திருக்கிற பல்வேறு கழகத்துடைய காவலர்களை, தேவகோட்டை நகர செயலாளர் பெரிய ராமசாமி அவர்களை, தேவகோட்டை ஒன்றிய செயலர் கண்ணன் அவர்களை, மாநில இளைஞணி துணை அமைப்பாளர் தம்பி போஸ் அவர்களை, மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் தம்பி ரவி அவர்களை, தேவகோட்டை இளைஞணி அமைப்பாளர் நகர இளைஞணி அமைப்பாளர் கருணாநிதி அவர்களே, மற்ற 2 மாவட்டங்களில் கழகத்தை கட்டி காத்து வருகின்ற கழகத்துடைய காவல் தெய்வங்களை, தொழிலதிபர் அண்ணன் மைக்கேல் உடையார் அவர்களே, மற்றும் திருமணத்திலே கலந்து கொண்ட அண்ணன் காசிநாதன் அவருடைய உற்றார் உறவினர்களை, மணமகனுடைய உற்றார் உறவினர்களை, பல்வேறு பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மகள் வீட்டார் சார்பில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த திருமணம் தளபதி அவர்கள் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. தலைவருடைய உதவியாளர் கரு செயல்மணியுடைய திருமணம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கட்டாயம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அண்ணன் காசிநாதன் அவர்களுக்காக அந்த திருமணத்தை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த திருமணத்தில் கலந்து கொண்டதில் இந்த வட்டாரத்து மக்கள் சார்பில் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கு, தளபதி அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தளபதி அவர்களுக்கு இந்த திருமண விழாவின் சார்பில் ஒன்றை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோல திருமண விழாக்களாக பல்வேறு நிகழ்ச்சியிலே தென் மாவட்டங்களில் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமண விழாவின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எனது ஆர்வீர் அண்ணன் காசிநாதன் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். எந்த சூழலில் இந்த இயக்கத்திற்காக
பொம்பரம் போல் சுருண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறவர். ஆகவே இந்த திருமணம் எனது இல்ல திருமணம் என்ற உணர்வோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்கள் கைராசிக்காரர், நல்லவர், வல்லவர். இந்த சின்ன வயதிலும் பல லட்சக்கணக்கான திருமணங்களை ஏற்று நடத்திய ஒரே தகுதி தளபதி தவிர யாருக்கும் இந்த வயசில் அப்படி மிகச் சிறந்தவர், கைராசிக்காரர், தொட்டது துளங்கக்கூடியவர். ஆகவே இந்த திருமணத்தில் அவர்கள் கலந்து கொண்டதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போலவே இந்த மாவட்டங்கள் இருக்கிற கழகத்துடைய காவலர்கள்லாம் நன்றியோடு உங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆகவே திருமணத்தில் கலந்து கொண்டு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது எங்கள் உயிருக்கு மேலான தளபதி அவர்கள் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வாங்க நம்ம பார்ப்போம். மணமக்கள் 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 நீதியரசர் அசோக்குமார் அவர்களையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிறோம். இப்பொழுது மணமகளின் தந்தை வழக்கறிஞர் ஏர்வி காசிநாதன் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். மேல்
அன்பிற்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, மணவீட்டார்களே, உங்கள் அனைவருக்கும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த திருமண விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக எங்களுடைய அருமை தளபதி, அருமை சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் தாக்கியார் அவர்களுக்கும், செய்தி காக்கட்டு அவர்களுக்கும், ரகுமான் கான் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பிரமுகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி பல்லாண்டு வாழ்க வாழ்க என வனமக்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கரூர் நகர செயலாளர் தம்பி கனகராஜ் அவர்கள். இந்த மணவிழாவின் தலைவரும் நாளைய தமிழகத்தின் முதல்வருமான மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவட்ட ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர். லட்சோப லட்சம் இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி நாயகன் எங்களது இனமான தளபதியார் அவர்களுடைய தலைமையில நடந்தேறி இருக்கிற திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கிற லட்சோப லட்சம் இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி நாயகன் எங்களது இனமான தளபதியார் அவர்களே மற்றும் ஒட்டுமொத்த உலக தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நல்லாசியோடு இங்கே நடந்தேறி இருக்கிற திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எங்கள் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் தாக்கியார் அவர்களே, தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய செய்திக்கா கிட்டவர்களே, சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரிய கருப்பன் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற கழக முன்னோடிகளே, உங்களது அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமண விழா தம்பதிகள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.